Hi guys, என் பேர் மனோஜ்குமார். இந்த வீடியோவில் பைத்தான் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் யூஸ் பண்ணி எப்படி ஒரு பேசிக் கேம் டிசைனிங் பண்ணுறது அப்படின்றத நான் சொல்கிறேன். ஆக்சுவலாக பைத்தானில் PYGAME அப்படின்ற ஒரு பேக்கேஜ் இருக்குது. அது கேம் டிசைனிங்காகவே ஒரு ஸ்பெசிஃபிக்கான பேக்கேஜ். நான் இப்போ ஸ்னேக் கேம் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அந்த ஸ்னேக் கேமுக்கான அதோட பேசிக் ரூல்ஸையும் பேசிக் ஸ்ட்ரக்சரையும் வச்சு நான் இப்போ ஒரு ப்ரோக்ராம் போட்டிருக்கேன். இப்போ அதோட அவுட்புட் பாருங்கள். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இப்போ இந்த பிளாக் டாட் தான் இப்போ நமக்கு ஸ்னேக்காகவும், இந்த ரெட் கலரில் இருக்கிறது ஃபுட்டாகவும் நமக்கு பேக்ட் ஆகும். மற்றதெல்லாம் எப்பயும் போல தான் ஸ்னேக் க்ரோ ஆகுறது, பவுண்ட்ரிஸில் பட்டா லைஃப் குறையிறது, இந்த மாதிரி தான். இதுக்கு நான் 3 லைஃப் வச்சுருக்கேன். இப்போ உங்களுக்கு ஃபுல் லைஃப் போனோன்னே கூட பார்த்தீங்கன்னா QM கேமிங் விண்டோ க்ளோஸ் ஆகிடும். இப்போ இப்போ ரீட்ரி ஆம்ப்னா மறுபடியும் அகைன் ட்ரை பண்ணலாம். ஓகே கைஸ், இப்போ நம்ம பேசிக்காக ஒரு கேம் டிசைன் பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு அந்த கேமோட நமக்கு ரூல்ஸும் அதோட ஸ்ட்ரக்சர் மட்டும் நமக்கு தெரிஞ்சிருந்தால் போதும். நம்ம அதை வச்சு ஒரு பேசிக் கேம் டிசைன் பண்ணிடலாம். இப்போ ஸ்னேக் கேம்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம எப்படி அதை ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா, என்ன ஒரு கேமிங்காக இருந்தாலுமே ஃபஸ்ட்டு அதுக்குன்னு ஒரு விண்டோ வேணும். ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டெப்பே ஒரு ஸ்க்ரீன் நம்ம அசைன் பண்ணணும். அதுதான் நம்மளோட ஃபஸ்ட்டு ஸ்டெப்பே. ஒரு ஸ்க்ரீன் ஃபஸ்ட்டு அசைன் பண்ணுறோம். ரெண்டாவது நம்ம ஸ்னேக்கோட பொசிஷன், ஃபுட்டோட பொசிஷன் ஃபஸ்ட்டு ரெண்டாவது நம்ம செட் பண்ணணும். அதான் நம்மளோட செகண்ட் ஸ்டெப். இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்னேக்கோட கோஆர்டினேட்ஸ் XY அப்படின்ற ஒரு கோஆர்டினேட்ஸ் நம்ம வச்சுட்றோம். அதுக்கடுத்து ஒய் ஃபுட்டோடுக்கு XY கோஆர்டினேட்ஸ் நம்ம வாங்கி ஃபுட்டையும் ஸ்னேக்கையும் நம்ம ஸ்க்ரீனில் ஒரு இடத்துல வச்சுட்றோம். இதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்னேக்கை மூவ் பண்ணணும். மூவ் பண்ணுறதுக்கு நம்ம டைரக்ஷன் கீஸ் யூஸ் பண்ணுவோம். அதுக்கும் நம்ம ஃபஸ்ட்டு அதை நம்ம செட் பண்ணிடுறோம். லெஃப்ட் டைரக்ஷன் அப்படின்னா லெஃப்ட்டில் மூவ் ஆகணும், அப் டைரக்ஷன் அப்படின்னா நமக்கு மேலே மூவ் ஆகணும்னு சொல்லி அசைன் பண்ணிடுறோம். இப்போ நம்ம மூவும் பண்ண வச்சிட்டோம். இதுக்கப்புறம் ஸ்னேக் கேமோட பேசிக் ரூல்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, ஸ்னேக்கோட பாடி கூட கொலாய்ட் ஆகிடக்கூடாது. அது ஃபஸ்ட்டு ரூல். செகண்ட் ரூல் பார்த்தீங்கன்னா பவுண்ட்ரிஸில் டச் ஆகக்கூடாது. டச் ஆனால் அப்பயும் உங்களுக்கு மைனஸ் ஆகிடும் பாயிண்ட்ஸ். அப்படி இல்லாட்டி உங்களோட லைஃப்பில் ஒரு இது போயிடும். இதுதான் ரூல்ஸ். இது ஆக்சுவலாக நம்ம ப்ரோக்ராம் போடும்போது நம்ம ஒரு லூப்பில் இதெல்லாம் எக்ஸிக்யூட் பண்ணுவோம். தொடர்ச்சியாக நடந்துக்கிட்டே இருக்கும். இது எப்போ வரைக்கும் நடக்கணும் அப்படின்னா, இந்த ஸ்னேக் பவுண்ட்ரிஸில் டச் ஆகக்கூடாது, ஸ்னேக் அதோட பாடி கூட கொலாய்ட் ஆகக்கூடாது. இந்த ரூல்ஸை பிரேக் பண்ணாத வரைக்கும் அந்த லூப் எக்ஸிக்யூட் ஆகிட்டே இருக்கும். அதை நம்ம மெயின் லூப் கேமோட மெயின் லூப் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ரூல்ஸ் எப்போ பிரேக் ஆகுதோ அப்போ கேமும் ஓவர் ஆயிரும். இதுதான் ஃபுல் எக்ஸிக்யூஷனே. இந்த ப்ரோக்ராமோட ஃபுல் எக்ஸிக்யூஷனே அதுதான். ஓகே கைஸ், இப்போ நான் இந்த ப்ரோக்ராம் எப்படி ரன் ஆகுது அப்படின்னு சொல்லி நான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். அதுக்கு முன்னாடி நம்ம PYGAME அப்படின்ற பேக்கேஜ் நம்ம ஃபஸ்ட்டு இன்ஸ்டால் பண்ணியிருக்கணும். அது எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது அப்படின்றத இப்போ நான் சொல்கிறேன். நீங்கள் ஸ்டார்ட்டில் CMD அதாவது கமெண்ட் ப்ராம்ப்ட் இப்போ நீங்கள் ரன் பண்ணணும். கமெண்ட் ப்ராம்ப்டில் பிப் அப்படின்னு சொல்லி நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு பிப் அப்படின்ற பேக்கேஜ் வச்சு தான் நம்ம மாடியூல்ஸ் அப்படிலாம் நம்மளால் பைத்தான் ஈஸியாக இன்ஸ்டால் பண்ண முடியும். இப்போ நீங்கள் பிப் அப்படின்னு சொல்லி நீங்கள் டைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா, டைப் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வந்துருச்சுன்னா உங்களுக்கு உங்கள் சிஸ்டமில் பிப் அப்படின்றது இன்ஸ்டால் ஆகிருக்குன்னு அர்த்தம். அப்படி இல்லைனா நீங்கள் இங்கே க்ளோஸ் பண்ணிவிட்டு ஸ்டார்ட்டில் ஐடியலியில் ரைட் கிளிக் பண்ணி ஃபைல் லொக்கேஷன் ஓப்பன் பண்ணுங்கள். ஃபைல் லொக்கேஷனில் இந்த மாதிரி வரும். இதுலேயும் மறுபடியும் ஐடியலியில் போய் ஃபைல் லொக்கேஷன் ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த இதில் ஸ்கிரிப்ட்ஸ் அப்படின்ற ஃபோல்டருக்குள்ளே போயிட்டீங்கன்னா, அப்படி இதுக்குள்ளே போயிட்டு இந்த மேலே பாரை டெலீட் பண்ணிட்டு இங்கே CMDயை ரன் பண்ணுங்கள். இங்கே ரன் பண்ணிட்டு இங்கே பிப்புன்னு டைப் பண்ணி பாருங்கள். இங்கே டைப் பண்ணியும் வரல அப்படின்னு சொன்னால் நீங்கள் பைத்தானை ரீஇன்ஸ்டால் பண்ணணும். அதை எப்படி பிப்பையும் கரெக்டாக பிப்போட இன்ஸ்டால் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நான் ஏற்கனவே வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோவை செக் பண்ணி பாருங்கள். இப்போ உங்கள் சிஸ்டமில் பிப் அப்படின்றது இன்ஸ்டால் ஆகிருந்துச்சுன்னா நம்மளால் இப்போ ஈஸியாக PYGAME இன்ஸ்டால் பண்ண முடியும். அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது பிப்பு இன்ஸ்டால் PYGAME. இதுதான் அதோட கமெண்ட் ப்ராம்ப்ட் கோடு. நீங்கள் pip install PYGAME அப்படின்னு போட்டு என்ட்ரு
என்ட்ரு பண்ணிங்கன்னா ஒரு 3 to 5 மினிட்ஸில் வந்து அந்த பேக்கேஜ் டவுன்லோட் ஆகி இன்ஸ்டால் ஆயிரும். இப்போ வெயிட் பண்ணி பாருங்கள். என் சிஸ்டமில் ஆல்ரெடி இன்ஸ்டால் ஆகிருக்கனால ரெக்குயர்மெண்ட் ஆல்ரெடி சாட்டிஸ்ஃபைன்னு வந்துருச்சு. உங்களுக்கு ஒரு 2 or 3 மினிட்ஸ் ஆகும். இப்போ நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிட்டீங்க அப்படின்னா நான் இப்போ இந்த கோடிங்குள்ளே போயிடலாம். இப்போ நான் PYGAME அப்படின்ற மாடியூலை வந்து பிஜி அப்படின்னு சொல்லி இம்போர்ட் பண்ணியிருக்கேன். இந்த டைம் ரேண்டம் இந்த மாடியூல்லாம் பார்த்தீங்கன்னா இன்பில்ட்டாகவே பைத்தானோட வந்துடும். ரெண்டாவது சில ஃபங்க்ஷன்ஸ் மட்டும் டிஃபைன் பண்ணியிருக்கேன். அதை மட்டும் ஏன் டிஃபைன் பண்ணியிருக்கேன்னு சொல்லிடுறேன். இந்த ட்ரா ஸ்னேக் லென்த் அப்படின்னு சொல்லி இந்த ஃபங்க்ஷன் என்ன பண்ணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் வந்து ஸ்னேக்கை டிஸ்பிளே பண்ணிகிட்டே வரும். அது எவ்வளோ லென்த்தாக இருக்கோ அந்த லென்த்தை ஃபுல்லாக டிஸ்பிளே பண்ணிகிட்டே வரும். இந்த இந்த லைஃப்ன்ற ஃபங்க்ஷனும் இந்த ஸ்கோர் ஃபங்க்ஷனும் பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் அந்த இதை ரன் பண்ணும்போதே பார்த்துருப்பீங்க. லெஃப்ட் கார்னரில் ஸ்கோரும் ரைட் கார்னரில் வந்து லைஃபும் டிஸ்பிளே ஆகிருக்கும். இந்த இப்போ பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. ரைட் கார்னரில் லைஃபும் லெஃப்ட் கார்னரில் ஸ்கோரும் டிஸ்பிளே ஆகிருக்கா. இதுக்கு தான் இந்த 2 ஃபங்க்ஷன். இந்த ஃபுட் அப்படின்ற ஃபங்க்ஷன் எதுக்குன்னா ரேண்டமாக வந்து ஃபுட்டோட பொசிஷனை இப்போ ஒரு ஸ்னேக் வந்து ஃபுட்டை வந்து சாப்பிட்டுச்சுன்னா நெக்ஸ்ட்டு வந்து ரேண்டமாக ஒரு பொசிஷன் வந்து நமக்கு ரிட்டர்ன் பண்ணும் இந்த ஃபுட்டுன்ற ஃபங்க்ஷன். லாஸ்ட்டாக இருக்க ஃபங்க்ஷன் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இப்போ கேம் ஓவர் ஆயிடுச்சு அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் மறுபடியும் அகெயின் ட்ரை பண்ணுறீங்களா இல்லை இந்த கேமை குவிட் பண்ணிக்கிறீங்களான்னு கேட்குறதுக்கு தான் ஒரு விண்டோ டிஸ்பிளே ஆகும். அதுக்கு தான் இந்த மெசேஜ் டிஸ்பிளே ஆகும். அதுக்கு தான் இந்த மெசேஜ் அப்படின்ற ஃபங்க்ஷன். நம்ம போன ஸ்டெப்லேயே பார்த்துருந்தோம். நம்ம இப்போயே சொல்லியிருந்தேன். ஆக்சுவலாக வந்து ஒரு கேம் டிசைனிங் பண்ணுறதுக்கு முன்னாடி சில ஸ்டெப்ஸ் ஃபாலோ பண்ணணும்னு சொல்லி. ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீனை வந்து இனிஷியலைஸ் பண்ணுறது. அதில் ஃபஸ்ட்டு இந்த லைன்ஸ் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீனை தான் இனிஷியலைஸ் பண்ண போகுது. நான் வந்து வித்து ஹைட் வந்து நான் 800x600க்கு நான் டிஃபைன் பண்ணியிருக்கேன். PYGAME இனிஷியலைஸ் அப்படின்றது வந்து ஃபஸ்ட்டு ஒரு விண்டோ இனிஷியலைஸ் பண்ணும். இதெல்லாம் டிஸ்பிளே இனிஷியலைஸ் பண்ணுறதுக்கு தான். கேப்ஷன் வந்து அதாவது டைட்டில், அந்த விண்டோவோட டைட்டில் வந்து ஸ்னேக் கேம் அப்படின்னு நான் வச்சுருக்கேன். இதுக்கடுத்து மியூசிக் பேக்ரவுண்டில் ஓடுறதுக்கு இந்த மாதிரி. ஆக்சுவலாக அதில் இன்னொரு வித்தியாசமான விஷயம் என்னென்னா இப்போ நம்ம நார்மலாக ஒரு விண்டோ ஆக்சுவலாக ஃபுல்லாகவே நம்ம எக்ஸ் அண்ட் ஒய் கோஆர்டினேட்ஸ் வச்சு தான் வரும். அதனால் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற கிராஃப் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். கீழே எக்ஸ் ஆக்சிஸும் அதுக்கு பெர்பெண்டிகுலராக வந்து ஒய் ஆக்சிஸ் இருக்கும். ஆனால் நீங்கள் PYGAME விண்டோ எப்படி இனிஷியலைஸ் ஆகும்னா இந்த மாதிரி இனிஷியலைஸ் ஆகாது. இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக தான் இனிஷியலைஸ் ஆகும். இந்த மாதிரி தான் இனிஷியலைஸ் ஆகும். எப்படின்னா இந்த இது வந்து 0 ஆகும். மேலே டாப் ஆக்சிஸ் வந்து எக்ஸ் ஆக்சிஸாக ஃபஸ்ட்டு அசைன் ஆகும். லெஃப்ட்டு கீழே இந்த மாதிரி ஒய்யை இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். கீழே இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். இங்கே 0 இருக்கும், இந்த இடத்துல 1, அதுக்கடுத்து இங்கே 2, இங்கே 3, 4 இந்த மாதிரி இனிஷியலைஸ் ஆகிட்டே இருக்கும். அதே மாதிரி இங்கே லெஃப்ட் டு ரைட் சைடு வந்து இன்க்ரீஸ் ஆகும். 1, 2, 3 இந்த மாதிரி. இப்போ நான் ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து நம்ம அதை பார்த்த மாதிரி ஒரு விண்டோவை நம்ம இப்போ க்ரியேட் பண்ணிட்டோம். ரெண்டாவது வந்து இப்போ நம்ம பொசிஷன் செட் பண்ண போகிறோம் ஸ்னேக்குக்கும் ஃபுட்டுக்கும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாகவே இந்த லைன்ஸ் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா ஸ்னேக்கோட ஆட்ரிபியூட்ஸ், அதாவது எக்ஸ் ஒய் ஸ்னேக்கோட கோஆர்டினேட்ஸ் எந்த இடத்துல டிஸ்பிளேயில் எந்த இடத்துல இருக்கணும்னு சொல்லி நான் 200,100ன்னு கொடுத்துருக்கேன். இதுக்கு பார்த்தீங்கன்னா 200,100னா இதை 200 வச்சுக்கிட்டா இங்கேருந்து இந்த இடத்துல தான் ஸ்னேக் ஃபஸ்ட்டு நம்ம பொசிஷன் ஸ்டார்ட் ஆகும். இதை நீங்கள் ரன் பண்ணி பார்த்தாலே தெரியும். இதோ இங்கே இது 100 பிக்சலும், இந்த எக்ஸ் ஆக்சிஸில் லெஃப்ட் டு ரைட் இது 200 பிக்சலும், இங்கேருந்து 100 பிக்சல் இப்படி இனிஷியலைஸ் ஆகிருக்கும் பொசிஷன். இது பார்த்தீங்கன்னா ரேண்டம் பொசிஷன் ஃபுட்டுக்கு. இது மற்றது ஃபுல்லாகவே நார்மலாக அதோட ஸ்டார்டிங் லென்த் எவ்வளோ சிங்கிள் தான் இருக்கும் ஸ்டார்டிங்கில். லைஃப் வந்து மேக்ஸிமம் நான் 3 லைஃப் கொடுத்துருக்கேன். இந்த இடத்துல வந்து ஃபுட்டோட பொசிஷன் நம்ம வாங்கிக்கிறோம் ரேண்டமாக. இப்போ நம்ம ஃபுட்டோட பொசிஷன் வாங்கினது இதுக்கப்புறம் நம்ம 3வது ஸ்டெப்பு நம்ம என்னன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா
ஸ்னேக்கோட மூவ்மெண்ட். இப்போ நம்ம ஸ்னேக்கையும் நம்ம அசைன் பண்ணிட்டோம், ஃபுட்டையும் அசைன் பண்ணிட்டோம். இப்போ நம்ம மூவ் பண்ணணும் ஸ்னேக்கை. அதுக்கு பார்த்தீங்கன்னா இதோ இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா இப்போ நான் லெஃப்ட் ஏரோ கீ ப்ரெஸ் பண்ணேன் அப்படின்னா லெஃப்ட்டில் மூவ் ஆகும், ரைட் ஏரோ கீ ப்ரெஸ் பண்ணால் ரைட்டில் மூவ் ஆகும். அதே மாதிரி தான் ஆல்டர்னேட்டாக டவுன் ஏரோவுக்கும் அப் ஏரோவுக்கும். இதில் பார்த்தீங்கன்னா x1 அப்படின்றது வந்து எவ்வளோ சேஞ்ச் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணுறது தான் x1 அப்படின்ற வேரியபிள் டிக்ளேர் பண்ணியிருக்கேன். வெலாசிட்டி அப்படின்றது எவ்வளோ ஸ்பீடில் மூவ் ஆகணும்னு சொல்லி நான் வந்து வெலாசிட்டியை வந்து 10 பிக்சல்னு சொல்லி ஏற்கனவே இங்கே டிக்ளேர் பண்ணியிருக்கேன். இதோ இப்போ ரெண்டாவது பார்த்தீங்கன்னா 10 பிக்சல் அப்படின்னா ஒரு செகண்டில் 10 பிக்சல் மூவ் ஆகும். இப்போ ஏன் இங்கே மைனஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, இப்போ நம்ம ஸ்னேக்கோட பொசிஷன் இந்த இடத்துல இருக்குது அப்படின்னா, இப்போ நான் லெஃப்ட்டில் மூவ் ஆகணும் அப்படின்னு சொன்னால் எக்ஸ் ஆக்சிஸை மட்டும் மைனஸ் பண்ணணும். ஒய் ஆக்சிஸ் வந்து நான் கான்ஸ்டண்ட்டாக மெயின்டைன் பண்ணிவிட்டு அதுக்கு தான் அங்கே ஒய் ஆக்சிஸில் வந்து நான் சேஞ்ச் எதுவுமே பண்ணலை. எக்ஸ் ஆக்சிஸில் மட்டும் நெகட்டிவ் கொடுத்துருக்கேன் வெலாசிட்டி. அதாவது ஒரு செகண்டுக்கு 10 ஆக்சிஸ் மூவ் ஆகிட்டே இருக்கும் இந்த பக்கம் ஹெட்டு, அதுக்கு தான் நெகட்டிவ் சைன். அதே மாதிரி தான் இங்கே நீங்கள் அப் ஏரோ கிளிக் பண்ணும்போது எக்ஸுக்கு 0ன்னு டிக்ளேர் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பண்ணுறது. இது ஃபுல்லாக மூவ்மெண்ட்டுக்கு. ரெண்டாவது இப்போ லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ரூல்ஸ். கேம் எப்போ நம்ம ஸ்னேக் கேமோட ரூல்ஸ் பார்த்தீங்கன்னா பவுண்ட்ரியில் டச் ஆகக்கூடாது. பவுண்ட்ரியில் டச் ஆனால் அப்போ வந்து லைஃப், இப்போ நான் ஃபஸ்ட்டு லைஃபை குறைச்சிருக்கேன், ஒரு லைஃப் குறையும் பவுண்ட்ரியில் டச் ஆனால். அதான் இந்த கண்டிஷன் தான் செக் பண்ணணும், பவுண்ட்ரியில் டச் ஆகுதான்னு சொல்லி. அப்போ ஒரு லைஃப் குறைஞ்சிரும் நமக்கு. இது ஒரு ரூல். இப்போ ரெண்டாவது ரூல் அப்படி என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்னேக் பாடி வந்து கொலாய்ட் ஆகிடக்கூடாது. அப்படி கொலாய்ட் ஆனால் அதுக்கும் ஒரு இது. இப்போ இந்த கண்டிஷன் தான் இப்போ ஸ்னேக்கோட பாடி வந்து அதுக்குள்ளே கொலாய்ட் ஆகுதான்னு சொல்லி செக் பண்ணுறதுக்கு. அப்பயும் ஒரு லைஃபை மைனஸ் பண்ணியிருக்கேன். இதே மாதிரி 3 தடவை கொலாய்ட் ஆகிடுச்சோனாலோ இல்லை பவுண்ட்ரிஸில் டச் ஆகிடுச்சினாலோ லைஃபை ஃபுல்லாக ரெடியூஸ் பண்ணிட்டே வரும். ஒரு கண்டிஷனில் லைஃப் வந்து 0 ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னால் கேமிங் விண்டோ க்ளோஸ் அதாவது கேம் ஓவர் ஆகிடுச்சின்னு அர்த்தம். கேம் ஓவர் ஆகிடுச்சினாலே இந்த கேமோட மெயின் லூப் வந்து க்ளோஸ் ஆயிரும். கேமோட மெயின் லூப் வந்து கேம் ஓவர் ஆயிரும். அப்படின்னா கேமோட மெயின் லூப் க்ளோஸ் ஆயிரும். இதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, நீங்கள் உங்கள் எல்லா லைஃபுக்குமே முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லும்போது மறுபடியும் நீங்கள் உங்கள் ஸ்கோரை டிஸ்பிளே பண்ணிவிட்டு நமக்குன்னா பெர்மிஷன் உங்கள்கிட்ட ஒரு சஜஷன் கேட்கும், நீங்கள் குவிட் பண்ணிக்கிறீங்களா இல்லை மறுபடியும் அகைன் ட்ரை பண்ணுறீங்களான்னு சொல்லி. அகைன் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லலாம். இப்போ நீங்கள் ரீப்ளேக்கு மறுபடியும் ஆரை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா மறுபடியும் வேல்யூலாம் ரீஅசைன் ஆகிட்டு மறுபடியும் கேமிங் விண்டோ, அதாவது கேம் ஓவர் ஆகாமல் கேம் க்ளோஸ் ஆகிறது வந்து ஃபால்ஸ்ன்னு மாறிடும். ரெண்டாவது மறுபடியும் இந்த கேமோட மெயின் லூப் வந்து மறுபடியும் முதலிருந்து ரன் ஆக ஆரம்பிக்கும். நீங்கள் ஃபுல்லாகவே அப்போ நீங்கள் குவிட் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னால் கேம் ஓவர் ஆகி இந்த கேமோட மெயின் லூப் வந்து க்ளோஸ் ஆயிரும். இந்த மெயின் லூப் க்ளோஸ் ஆயிடுச்சு அப்படின்னா லாஸ்ட்டாக பைகேமும் குவிட் ஆயிரும், அதாவது ஸ்க்ரீனும் க்ளோஸ் ஆயிரும். ஓகே கைஸ், இதுதான் ஒரு கேம் டிசைனிங் கோலில் எதுக்காக இருந்தாலும் இதுதான் ஒரு பேசிக் ஐடியா. நீங்கள் வேணும்னா ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்களாம் ஒரு கேமுக்கோ எதுக்காக ட்ரை பண்ணி பாருங்கள். ஏதாவது டவுட்ஸ், ஏதாவது ஒரு எரர்ஸ் இருந்தால் என்னோட இந்த கேமுக்கான சோர்ஸ் கோடு வந்து நான் கிட்ஹப்பில் அப்லோட் பண்ணியிருக்கேன். அதுக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், ரெஃபர் பண்ணி பார்த்துக்கோங்க. அதாவது இந்த சோர்ஸ் கோடுக்கான லிங்க் இந்த டிஸ்கிரிப்ஷனில் தரேன், ரெஃபர் பண்ணி பார்த்துக்கோங்க. எப்படியும் ஃப்யூச்சரில் இன்னொரு 1 or 2 வீக்ஸில் நான் இன்னொரு வீடியோ அப்லோட் பண்ணுவேன். இப்படி அப்லோட் பண்ணுறது மூலியமாக எனக்கும் ஏதாவது புதுசாக லேர்ன் பண்ணிக்கிட்ட மாதிரி இருக்குது. அதனால் ஃப்யூச்சரில் வர வீடியோஸ் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் இந்த யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே கைஸ், பை.